Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல 1 கப் பொட்டுக்கடலை வச்சு ரொம்ப சாஃப்ட்டான ரொம்பவே டேஸ்டான ஒரு ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி Indhu's kitchen-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு வரும். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் பொட்டுக்கடலை எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே மற்ற எல்லா பொருட்களையும் மெஷர் பண்ணிக்கோங்க. பொட்டுக்கடலையை இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தான பவுடராக அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1/4 கப் அளவு நெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். நெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை மாவை உள்ளே சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு இந்த மாவை 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இந்த பொட்டுக்கடலை மாவுலேருந்து நல்லா வாசனை வரும், அது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். மாவு நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா இதில் 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சுட்டு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் 1 கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து இந்த ஸ்வீட் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஒரு பிஞ்ச் அளவு எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு கையெடுக்காமல் இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாவு நல்லா ஒன்று சேர்ந்து கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இந்த பதத்துக்கு வரும். இதுதான் கரெக்டான பதம். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பிளேட்லேயோ இல்லை இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல்லையோ நெய் தடவி வச்சுக்கோங்க. இந்த பாத்திரத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்வீட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். ஸ்வீட்டை இந்த மாதிரி லைட்டாக சமப்படுத்தி விட்டுக்கோங்க. சமப்படுத்தினதுக்கு அப்புறமா இதை ஒரு 1 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் தலைகீழ திருப்பிட்டு லைட்டாக தட்டினீங்கன்னா ரொம்ப அழகாக வரும். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்மளுக்கு விருப்பமான ஷேப்ஸில் கட் பண்ணிக்கலாம். நான் சின்ன ஸ்கொயர்ஸாக கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டான பொட்டுக்கடலையில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.